பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 13, 14 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா, வியாழன் வெள்ளி. ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கார் வெடிப்பு அது வந்து பயங்கரவாத செயல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி மத்திய அமைச்சரவை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, அதுதான் வந்து ஹெட்லைனாக கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரையும் நம்மளுக்கு எதுவுமே வரல. பட் நம்மளுக்கு இந்த அம்மோனியம் நைட்ரேட் சார்ந்து கேள்விகள் வரலாம். ஏன்னா அம்மோனியம் நைட்ரேட்டு தான் வச்சு அந்த காரை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மோனியம் நைட்ரேட்டுன்றது நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி பட்டாசுகளில் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க, பட்டாசுகள் தயாரிக்க. அது போக இந்த கல்குவாரிகள் இந்த மாதிரி இடத்துலலாம் வெடிமருந்தாக பயன்படுத்தி அந்த கல் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுக்காக அம்மோனியம் நைட்ரேட் வந்து பயன்படுது. சரிங்களா, சரி ரைட்டுப்பா. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர் அப்படின்ற இடத்துல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் புதை படிமம், சிப்பி புதை படிமங்கள், ஸ்படிகங்கள் நிலையை அடைந்த நிலையில் இயற்கை பிசின்கள் இது எல்லாமே கிடைச்சிருக்குப்பா. சரிங்களா, எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர் ரொம்ப முக்கியம். சரிங்களா, தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டினமருதூரில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மீன் புதை படிமம் அதான் மெயின். சரிங்களா, இது வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பல ஆயிரம் ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, பட் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது ஆய்வு செய்யும் பட்சத்தில் இதன் காலகட்டம் 10,000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி அந்த காலத்தில் 5 அடி ஆழத்தில் இறால் பண்ணை இது எல்லாமே இருந்திருக்கு. சரிங்களா, 5 அடி ஆழத்தில் மிகப்பெரிய ஒரு இறால் பண்ணைலாம் வச்சு இதை செயல்படுத்தி இருந்திருக்காங்க. அப்போ வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாண்டியர்களோட துறைமுகம் ப்ளஸ் அவங்க ஏற்றுமதி செய்த கடல் உணவு சார்ந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இது ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்தது ஆப்பிரிக்கா பிராந்தியத்திலேருந்து, அதாவது போட்ஸ்வானா அப்படின்ற நாட்டிலேருந்து புதுசாக 8 சிவிங்கி புலிகள் வாங்க போகிறாங்கப்பா. இதுக்கு முன்னாடி வாங்கின அந்த ஆப்பிரிக்காலேருந்து வாங்கின சிவிங்கி புலிகள் எல்லாமே எந்த தேசிய பூங்காவில் இருக்குது அப்படின்னா குணோ அப்படின்ற தேசிய பூங்கா, மத்திய பிரதேசத்தில் இருக்க குணோ தேசிய பூங்காவில் இந்த சிவிங்கி புலிகள் எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ போட்ஸ்வானா அப்படின்ற நாட்டிலேருந்து இந்த சிவிங்கி புலிகள் வாங்க போகிறாங்க. ஸோ போட்ஸ்வானாவோட அதிபர் டுமா கிடியன் அவர் பேர். சரிங்களா, அவர்கிட்ட இந்திய குடியரசுத் தலைவர் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் கூடுதலாக 8 சிவிங்கி புலிகள் போட்ஸ்வானா நாட்டிலேருந்து வரப்போகுது. இப்போ இருக்க சிவிங்கி புலிகள் குணோ தேசிய பூங்காவில் இருக்குப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஏற்றுமதியை மேம்படுத்துறதுக்காகவே புதுசாக திட்டங்கள் வகுத்துருக்காங்க. அது பேர் என்னன்னா நிராயத் புரோட்சாகன் நிராயாத் புரோட்சாகன் நிராயாத் திஷா, இந்த 2 துணை திட்டங்கள் வந்து இந்த நிதியாண்டில் செயல்படுத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிராயாத் புரோட்சாகன் அப்படின்ற திட்டம் அது என்ன அப்படின்னா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் வர்த்தக கடன் கிடைக்கிறத உறுதி செய்கிறது. அதுதான் என்ன அப்படின்னா நிராயத் புரோட்சாகன் அப்படின்ற திட்டம். சரியா, நிராயத் புரோட்சாகன்றது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் கடன் கிடைப்பதை உறுதி செய்கிறது. அடுத்து பாருங்கள், நிராயத் திஷா அப்படின்ற திட்டம் என்னன்னா ஏற்றுமதி தொடர்பான நிதி அல்லாத கட்டமைப்பு வசதிகளுக்கான ஆதரவை மேம்படுத்துறது. ஃபஸ்ட்டு இது வந்து நிதிக்கானது, ரெண்டாவது நிதி இல்லாமல் கட்டமைப்புக்கானது நிராயத் திஷா அப்படின்றது. சரிங்களா, அது 2 முக்கியம். அதே மாதிரி இந்த பிரதமர் மற்றும் அதாவது பிரதமர் மற்றும் முதல்வர்களை நீக்கும் மசோதா, அதாவது பிரதமரோ இல்லை வந்து ஒரு மாநிலத்தோட முதல்வரோ 30 நாட்கள் ஏதாச்சும் கேஸில் மாட்டி ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களோட பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்ற மசோதா நிறைவேற்றிருக்காங்க. அது வந்து இன்னும் வந்து சட்டமாக மாறலை. அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பாஜகவோட எம்பி அபராஜிதா சாரங்கி அவங்க தலைமையில் கூட்டுக்குழு அமைச்சிருக்காங்கப்பா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ரைட்டு, வேற இந்த தேசிய தண்ணீர் விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் தென்மண்டலத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இந்த விருது கிடைச்சிருக்குப்பா. சரியா, தென்மண்டலத்தில் திருநெல்வேலி மாவட்டம் சிறந்த பயன்பாட்டாளர் சங்கம் அப்படின்ற பிரிவில் விருது வாங்கியிருக்கு.
இதில் வந்துட்டு பாருங்கள், இதை கொடுக்கக்கூடியது ஜல்சக்தி துறை அமைச்சகம். சரிங்களா, அவங்க தான் இந்த தண்ணீர் விருதுகள் எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க. இதை தண்ணீரை வந்து திறம்பட கையாளக்கூடிய மாநிலங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா இந்த 3 மாநிலங்கள் தான் இடத்துல இருக்குது. சரிங்களா, நீர் மேம்பாட்டில். அதே மாதிரி இந்த பாருங்கள், சிறந்த கிராம ஊராட்சி பிரிவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பாலாபுரம் ஊராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நீர் பாதுகாப்பு திட்டங்கள் வகுக்கிறதுல தெலுங்கானா மாநிலம் இடத்துல இருக்குது. தென் மண்டலம் சார்ந்து நம்ம பிரிக்கும்போது கோயம்புத்தூர் 2வது இடத்துல இருக்குது. அதே இது நீர் பாதுகாப்பு திட்டங்களில் சத்தீஸ்கர் மாநிலம் அது 2வது இடத்துல இருக்குது. சரிங்களா, திட்டங்கள் வகுக்கிறதுல முதலிடம் தெலுங்கானாவும் 2வது மாநிலம் சத்தீஸ்கராகவும் இருக்குப்பா. அடுத்து பாகிஸ்தானோட முப்படை தலைவராக அசீம் முனீர் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு சர்ச்சைக்குரிய மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசிக்காக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, வேறு இது அவ்வளோதான். நீ 14ஆம் தேதி நியூஸ் பேப்பர் இது ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேகதாட்டு அணை இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டுறதுக்காக ரொம்ப நாளாக 2008லேருந்து அந்த கேஸ் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு திட்ட அறிக்கை மட்டும் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கர்நாடகாவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, அணை கட்ட போகிறாங்களா அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. இப்போதைக்கு திட்ட அறிக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் இன்றைக்கி எழுத போகிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. மொத்தம் 4.8 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. அடுத்தது இந்தது பாருங்கள், தோழி விடுதிகள் புதுசாக 12 இடங்களில் ஓப்பன் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக. இந்த தோழி விடுதிகள் அப்படின்றது என்னென்னா, அவங்க சொந்த ஊரை விட்டு வேறு மாவட்டங்களுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த தோழி விடுதிகள். அதே மாதிரி பூஞ்சோலை இல்லம், நம்ம சேனல் பேர்லேயே ஒரு இல்லம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு. என்ன அப்படின்னா, அதாவது கூர்நோக்கு இல்லம்பா. சரிங்களா, பூஞ்சோலை அப்படின்றது அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, தோழி விடுதிகள், பூஞ்சோலை இல்லங்கள். ரைட், இந்தது பெண்களுக்கு வந்து புற்றுநோயை கண்டறிகிறதுக்காக நடமாடும் மருத்துவ ஊர்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. மொத்தம் 40 கோடியில் 38 ஊர்திகள் வந்து விட்டுருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக. இதில் பாருங்கள், மெயினாக கருப்பை வாய், மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய்களுக்கான பரிசோதனை இந்த ஊர்தியில் இருக்கும், நடமாடும் ஊர்தியில். அதே மாதிரி நீரிழிவு நோய்கள், இரத்த அழுத்தம், இரத்த சோகை இந்த பரிசோதனையும் இதில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணவ கொலையை தடுக்கிறதுக்காக தனி சட்டம் அமைக்க போகிறாங்க. அதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைச்சிருக்காங்கப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணவ கொலையை தடுக்க அந்த இது அந்த தனி சட்டம் போடுறதுக்கு ஆராயறதுக்காக யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்கன்னா, KN பாஷா, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இந்த G7 எரிசக்தி பாதுகாப்பு அமர்வு எங்கே நடைபெறுது அப்படின்னா, கனடாவில் நயாகரா அப்படின்ற பிராந்தியத்தில் நடைபெறுது. வெளியுறவு அமைச்சர்களோட மாநாடு, G7 வெளியுறவு அமைச்சர்களோட மாநாடு. G7 நாடுகளுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் ஏற்கனவே பார்த்தோம், ஜூஸ் வித் GFன்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஜூஸ் அதாவது J அப்படின்றது ஜப்பான், யூன்றது USA அமெரிக்கா, I அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க, கனடா, பிரான்ஸு, இத்தாலிப்பா. சரிங்களா, I அப்படின்றது இத்தாலி, C கனடா, E இங்கிலாந்துன்றது பிரிட்டன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி Gன்றது ஜெர்மனி, Fன்றது ஃப்ரான்ஸ். இதுதான் G7 நாடுகள், ஜூஸ் வித் GF. சரியாப்பா, அதாவது Jன்றது ஜப்பானு, யூன்றது USA அமெரிக்கா, Iன்றது இத்தாலி, C அப்படின்றது வந்து கனடா, E இங்கிலாந்தை பிரிட்டன் எடுத்துக்கோங்க, Gன்றது ஜெர்மனி, Fன்றது ஃப்ரான்ஸு. சரிங்களா, இதான் G7 நாடு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நம்மளுக்கு G7 நாடு யூனிஃபார்ம் சர்வீஸில் கேட்கக்கூடிய ஒன்றா இருக்குது. சரியா, இந்தது அதாவது வங்கதேசத்தில் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. இதில் வந்து உங்கள் பேரெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தீபிகா,
பிரித்திகா, ஜோதி சுரேகா இவங்கெல்லாம் வந்துட்டு வில்வித்தை வீரர்கள். இவங்க 3 பேர்த்துக்கும் தங்கம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஷேக் வர்மா, சஹில் ராஜேஷ், ஜாதவ் பிரமோஸ் ஃபுகே, சரிங்களா, பிரமேஷ் ஃபுகே இவங்க எல்லாத்துக்கும் வந்து வெள்ளி பதக்கம் கிடச்சிருக்கு. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுக்கும்போது நம்ம இதை தெளிவாக கொடுத்துருவோம். சரியாப்பா? இப்போதைக்கு பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் என்ன வீரர்கள்னு கேட்பாங்க, அவ்வளோதான். வில்வித்தை வீரர். சரியா? அவ்வளோதான்ப்பா. ஸோ 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 13, 14. நன்றி.